வணக்கம், நான் டாக்டர் திலீப் குமார், திலீப் டென்டல் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன் நைட் டைம் மட்டும் பல்லு வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே பல்லு வலின்னு வரதான் ஓகே. அடுத்த நாள் வந்து டாக்டர் நைட்டெல்லாம் பயங்கர பல்லு வலி, தூங்கவே முடியல, தலையெல்லாம் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்வி, பகல்லாம் எனக்கு பல்லு வலியே தெரிய மாட்டேங்குது, நைட்டு மட்டும் ஏன் பல்லு வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க இந்த வீடியோ அதை பற்றி தான். ஸோ யூஸ்வலாக நம்ம பகல் நேரத்தில் நிறைய வேலைகள் பார்க்கும்போது நிறைய நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம நடப்போம், உட்காருவோம், வேலை பார்ப்போம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு பல்லு வலிங்கிறது பெருசாக தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நைட்டு அதே டைமு எந்த வேலையும் இல்லாத போது ஒரு இடத்துல அமைதியாக இருக்கும்போது நம்மளுக்கு அப்போ தான் வந்து பல்லு வலி இருக்கிற ஞாபகமே வரும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பல்லு வலி என்னடா வலிக்குதுன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே நம்மளுக்கு ஒன்றும் பல்லு வலி அதிகமாகும். மேற்கொண்டு நம்ம தூங்குகிற பொசிஷன், ஸோ எப்போயுமே நிற்கும் போதோ உட்காரும் போதோ நம்மளுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அதே தூங்குகிற பொசிஷனில் என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற எல்லா ரத்த ஓட்டமும் தலையை நோக்கி போகும். ஸோ தலையில் இருக்கிற பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது பல்லை சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும் போது நிறைய பல்லு வலி வரும். ஸோ இதை எப்படி தடுக்கிறது? ஸோ ஒன்றும் இல்லைங்க, படுக்கிற பொசிஷனில் ரொம்ப ஃப்ளாட்டாக படுக்காமல் உங்களுக்கு பல்லு வலி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 தலகாணி போட்டுட்டு கொஞ்சம் நிமிர்ந்து படுத்தா, அதாவது உட்கார்ற பொசிஷனில் படுத்தீங்கன்னா இந்த பல்லு வலியை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட், நம்ம லேட் நைட் மீல் சாப்பிடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய ஸ்வீட்ஸு ஸ்டிக்கியான ஆகாரங்கள் சாப்பிடும்போது பல்லு இடுக்கில் மாட்டிக்கிட்டு அதே நேரத்தில் நம்ம லேட் ஆகும்போது ப்ரஷ் பண்ணாமல் தூங்கும் பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல மாட்டின சாப்பாடு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சொத்தை இருந்து இந்த மாதிரி சாப்பாடு மாட்டி இன்ஃபெக்ட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு தலைவலி அதிகமாகும், பல்லு வலியும் அதிகமாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் ப்ரஷ் பண்ணாமல் தூங்க போகாதீங்க. ஒன்று வாய் கொப்பளிங்க, இல்லை ப்ரஷ்ஷாவது பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட், நம்ம பல்லு வலி வந்துடுச்சு, இதை எப்படி தடுக்கலாம்? வீட்டில் நைட்டு நம்மளுக்கு டாக்டர் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் எதெல்லாம் ஹோம் ரெமடியாக பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தூங்குகிற பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து தூங்க பழகுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷரை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வலி வராது. அது மீறி கொஞ்சம் வெது தண்ணியில் கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் எதமாகவும் இருக்கும். பெஸ்ட்டு வந்து ஐஸ் பேக்கு. ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஒரு ஐஸை வந்து ஒரு டவல்லையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ கொடுத்து கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளட்டோட ப்ரெஷர் கம்மியாகும் போது உங்களுக்கு பெயினும் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அண்ட் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்போ ஃபீவருக்காக பேராஸ்டமால் இருக்கும். ஸோ மைல்டு டு மாடரேட் பெயின் இருக்கும் பட்சத்தில் பேராஸ்டமால் எடுத்துக்கலாம். ரொம்ப சிவியர் பெயினுங்கும் போது கீட்டரால் டிடிங்கிற டேப்லெட் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது மட்டும் 2 மாத்திரையாக எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ பண்ணக்கூடாதது சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கறது. ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருந்தால் இன்ஃப்ளமேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல சூடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கறதுன்னு அந்த இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்தும், ப்ரெஷரையும் அதிகப்படுத்தும். ஸோ எப்பயுமே ஐஸ் பேக் வைங்க, சுடு தண்ணி கண்டிப்பாக வைக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், வீட்டில் சொன்னாங்க நாங்கள் வலிக்குதுன்ட்டு தலைவலி மாதிரி பல்லு வலிக்கும் தைலம் பூச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக தைலம்ங்கிறது வந்து நம்ம ஸ்கின்னு மேலே பூச வேண்டிய விஷயமே தவிர பல்லுக்கு உள்ளேயோ இல்லை பல்லை சுற்றியோ இல்லை இந்த தாடை பகுதியில் கூட அதை பூசாதீங்க. பூசினீங்கன்னா அந்த காரத்துக்கு இன்னும் அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகும், வலியும் அதிகமாக. அண்ட் அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் பாட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க, லவங்கம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. லவங்கம் வைக்கலாம், ஆனால் நேரடியாக வைக்காதீங்க. ஒரு பஞ்சில் எடுத்து லவங்கத்தை வச்சு கொஞ்சம் கடிச்சுக்கோங்க. லவங்கத்தோட ஆயில் அந்த சாறு இறங்கினா கொஞ்சம் ஓரளவுக்கு எதமாக இருக்குமே தவிர நேரடியாக லவங்கம் வைக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஹோம் ரெமெடி, அதாவது நடுராத்திரியில் உங்களுக்கு வலி அதிகமாகுது அதனால் நான் சொல்கிற ஒரு குறிப்புகள். பட் இதையே வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பண்ண வேண்டாம். அப்போதைக்கு சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணலாம். ஸோ கூடிய வேளை அடுத்த நாள் உடனே உங்களுக்கு அருகில் இருக்கிற டென்டிஸ்ட்டை பார்த்துறது பெட்டர்.